அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு சொல்லுங்கம்மா. வள்ளி. வள்ளி. நீங்க? சாமிநாதன். சுவாமிநாதன். நீங்க? சாந்தி. சாந்தி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பிரச்சனை பொண்ணோட பிரச்சனை. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 5 பசங்க எனக்கு. 3 பொண்ணு 2 புள்ள. என் பொண்ணை 2வது பொண்ணை கட்டி கொடுத்தேன். நாத்தனை புள்ளி கேட்டான். அவன் என் பொண்ணு அடிச்சு போட்டான். 4 வருஷம் வச்சிருந்து 2 குழந்தைங்க பொண்ணு குழந்தைங்க இருக்குது. காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம். காதலிச்சு கல்யாணம் பண்ணி 4 வருஷம் வாழ்ந்தான்னா கூட. அப்புறம் அவன் என்ன பண்ணா குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அவனை சித்திரவதை பண்ணுவான். அவங்க அம்மா வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பமா தான் இருந்தாங்க. எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. நான் வீட்டுக்காரோட தங்கச்சி பையனுக்கு தான் கொடுத்தீங்களா? அக்கா பொண்ணுல. அக்கா பிள்ளைக்கு. சரிங்க. இப்போ 2வது குழந்தை பிறந்த பிறகு பொண்ணே பெத்து வச்சுக்கினடி நீ பொண்ணே பெத்து வச்சுக்கிட்டேன்னு கேட்டாங்க. நீ குடிக்காரன் டெய்லியும் குடிச்சிட்டு வருவேன். எங்க வீட்டுக்கு வந்தா கூட வருவானா அப்படியே குடிச்சிட்டு வந்து. மாமியார் சொல்லுவாங்களா புருஷன் சொல்லுவாங்க? புருஷன். பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்னா அவன் என் பொண்ண சொல்லுவான். நைட்ல எகிரி குச்சி உள்ள வருவான். இந்த பொண்ணு அப்படியே பேப்படும். நான் தான் கூட பத்துன்னு இருப்பேன். என்னம்மான்னு கேட்பேன். பாருமா எகிரி குச்சி வராங்க பாருமா அப்படின்னு வந்து மிரட்டுவான். பொண்ணு பெத்து வச்சுட்டு நானும் அவங்களதான் இவன் டெய்லியும் குடிக்கிறானே திருப்பி பொண்ணு பந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே. அவங்களும் சொன்னாங்க நானும் சொன்னேன். 2வது ஆபரேஷன் பண்ணிட்டோம். பண்ணிட்டு எதுக்கு நீ ஆபரேஷன் பண்ண? எனக்கு புள்ள இல்ல, எனக்கு கொல்லி போடணும், எனக்கு புள்ள இல்ல, நீ எதுக்கு ஆபரேஷன் பண்ண? நான் 2வது கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிறான் பழகுது. எனக்கு தெரியாது. இது எங்க பொண்ணு எதுவுமே என்கிட்ட சொல்லாது. சரி நானா பார்த்து வச்சு. என்ன வேலை செய்றாரு அவரு? ஆட்டோ ஓட்டுறான். எங்க மூத்தார் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நான் போய் கூப்பிட்டேன். அதுவும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சந்தை கண்ட போட்டாங்களா நம்மளுக்கு தெரியாது. அவங்க மாமியாரும் இருக்கிறாங்க. என்னம்மா கல்யாணத்துக்கு வரலையா? கல்யாணத்துக்கு வாங்க அனுப்பி வை குழந்தைய. அவங்க எதுக்குமே வரமாட்டாங்க. எங்க வீட்டு ஆளுக்குன்னா எதுக்குமே வரமாட்டாங்க. அவங்க எங்க பொண்ணை நான் இட்டுன்னு போறேன்னு சொன்னேன். வேணா நீ இட்டுன்னு போவாதே, விட்டு போ. அவன் வந்தா எனக்கு திட்டுவான், நீ இட்டுன்னு போவாதேன்ட்டாங்க. அவங்க எங்க பொண்ணு என்ன ஆச்சு, அம்மா பெரிய பொண்ணை தூக்கின்னு போ, நான் காலையில முகத்துக்கு வந்தா கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிச்சு. போயிட்டு அங்க போயிட்டு வேலைக்கெல்லாம் முடிச்சு மணி 12 இருக்கும். எங்க மூத்தார் பிள்ளை போன் வந்துக்கிறாப்புக்குது. இது மாதிரி பாப்பா செத்துச்சு அப்படின்னு போன் வந்துக்குது. போன் வந்தாப்புக்கு எங்க பையன் அது சொல்லவில்லை. எங்க மூத்தார் பிள்ளை சித்தி நீ ஏந்திர வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்து நான் என்ன 10 மணி நான் தான் குழந்தை தூக்கின்னு வந்த பெரியல. சரி எழுப்பலான்னு பார்த்தா வானா. பெரிய பிள்ளைக்கு என்ன வயசு? பெரிய பிள்ளைக்கு 4 வயசு ஆகுது. சின்ன குழந்தைக்கு என்ன வயசு? 3 வயசு ஆகுது. இப்போமா? இப்பதான். அப்போ 1 வயசுதான் சின்னவனுக்கு. அங்கிருந்து வந்தா வீட்டுல அவங்க வீட்டாண்டையும் இல்லை, என் வீட்லயும் இல்லை. இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன்? போலீஸ் ஸ்டேஷன் நீட்டுன்னு போறாங்க. என்ன இப்படி உக்காந்துங்கிறான். எப்ப என் பொண்ணு என்னடா பண்ணு, முன்னாலும் முடியலன்னா கூட என்கிட்ட அமைச்சிருந்தானடா என் பொண்ணு. நான் ஆஜிமா வளர்த்துவேன். நாங்க அப்படியே கதறேன். அப்படியே அசாத உக்காந்துங்கிறாமா. நான் போய் கேக்குறேன். நான் ஒண்டிதான் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சொன்னான். அக்கா நீங்க வாங்க, அவங்க உடம்பு சரியில்லை, தவான ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னான். நானும் எங்க அப்பா தான் போனோம். போனா சாகுட்டில போட்டுக்கிறாங்க. டாக்டர் கிட்ட கேட்டா செத்த 1 மணி நேரம் எப்படி சாவட்டாங்க தெரியல. வீட்டுல அப்படியே வண்டியில 3 பசங்க உட்கார வச்சு எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல வாசிப்படிக்கு எதிர்க்க போட்டு உடன்ட்டுக்கிறாங்க. டாக்டர் போய் கேட்டா அனாத பணமா இருந்தது. கேட்டு பார்த்தா யாருமே வாயை திறக்கல. போஸ்ட்மார்ட்டத்துல என்ன இருந்தது? போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் கொடுக்கலமா? இல்லை, அந்த இங்க பண்ண ரிப்போர்ட்டும் குடுத்துக்கிறாங்கம்மா. அது என்ன இன்னொரு ரிப்போர்ட் வந்திருக்குமா மெட்ராஸுக்கு. அது வந்து கோர்ட்டுக்கு போனா அந்த கோர்ட்டில் தான் அவங்க கொடுப்பாங்களாம். அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ். இல்ல ஒரு விஷயமா
அனாதை பணமா போட்டுட்டு போனாங்க சொல்றீங்களே, அதுதாம்மா அப்படியே ஒரு சூழல். அதுதான் தாத்தா தெரியல. எடுத்துன்னு வந்துக்கிறாங்க மேடம். அதுதான் கேக்குறோம் அதாவது மேடம். இறந்து ஒரு மணி நேரம் ஆயிட்டுக்குது. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அப்பா அம்மா யாரும் வரல. அவங்க வீட்டுக்காரனும் இன்னொரு பையனும் தான் ஹாஸ்பிட்டல் 3 பேருமா தூக்கின்னு வந்துக்கிறாங்க. தூக்கியாந்து போட்டு இவன் என்ன பண்ணிக்கிறான், ஆட்டோ அந்த மினி ஆட்டோ கூட்டின்னு வந்து உள்ளான்னு சொல்லிட்டு வந்துக்கிறான். அந்த பையன் ஒண்டி தான் அங்க இருந்து என்னடா அந்த மாதிரி அக்கா இறந்துச்சு, அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து அப்ப இருந்து எல்லாரும் அந்த மினி ஆட்டோலயே கூட்டின்னு வரான். நான் போய் கேட்டேன்னான்ற, நான் தான் சாவச்சு முன்னாள் முன்னாடி பண்ண முடியும் அப்படிங்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரியணுமா, உங்க பொண்ணோட உடம்புல அடி காயம் ஏதாவது இருந்ததா? என்ன நகம் இருக்குமா? மேடம் கலெக்டர் வந்தாங்க, எத்தாந்துக்கிறேன் மேடம். சப் கலெக்டர் வந்தாங்க. அவங்களே வந்து பார்த்துட்டு நகம் கணம் இருக்குது, இந்த பாடி ரிப்போர்ட் வந்து என்கிட்ட வந்து ஒப்படைச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சுதான் சொன்னாங்க. யாருமா நீ அப்படின்னு கேட்டாங்க. நான் பெரிய அக்கா அப்படின்னு சொன்னேன். கேஸ் எடுத்துட்டாங்களா? கேஸ் 2 வருஷம் ஆச்சு மேடம், இன்னும் கேஸே எடுக்கல. அந்த பொம்பளை சொல்லுது, பணம் கட்டி தக்க வச்சுக்கிறாங்க. அந்த பொம்பளை சொல்லுது கல்யாணம் பண்ணணும் இருங்க வந்துட்டாங்க. இருங்க. ஓ, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஒண்ணும் சரி, இப்ப என்னம்மா வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து குழந்தை வேணும். இப்ப குழந்தை அவங்கள்ட்ட இருக்கா? ஏன் கொடுத்தீங்க? இல்ல மேடம், அந்த பொம்பளை வந்து என்னச்சு, நான் சாவடிக்கல, அந்த குழந்தைங்களை பார்த்து என் புள்ள கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு சொன்னான். சரி போ, குழந்தைங்களை வந்து பார்ப்பாங்க. இந்த என்ன பண்ணிச்சுங்க, நம்ம அப்பான்னு சொல்லு போச்சுன்னு வந்து நினைச்சுங்க. அப்புறம் இந்த என்ன ஆச்சு, அங்கே நிறுத்திக்கினாங்க. நாங்க போய் இட்டுன்னு வந்தோம்னா எங்களை வந்து மிரட்டுறது, என் குழந்தைகளை என் வீட்டுக்கு அனுப்புன்றது. சரி நம்ம ஒண்ணு ஆகி போச்சு, சரின்னு விட்டுட்டேன். அங்கேயும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும் நான் விட்டுட்டு பிறகு இப்போ 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. புள்ளியார் சேர்த்து நினைக்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எங்க கிட்ட பேசுறவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்ல. உங்க பேருங்க? வேலு. உங்க முதல் மனைவியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க எப்படி இறந்தாங்க? தூக்க முடியும். என்ன நடந்தது கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க இருங்க பாருங்க சுவாமிநாதன், கொஞ்சம் பேசாம இருங்க. இது பாருங்க, பேசாம இருங்க. என்ன நடந்தது? வாட்ச் பாக்குறீங்க? அவ்வளவு அவசரமா? இல்ல அவசரம். அப்புறம் உள்ளே பழி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க, வாட்ச் பாக்குறீங்க? சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க, என்ன நடந்தது? அதாவது இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு படுத்து வந்தாங்க மேடம் வீட்டுல. அதாவது துணி விலகி இருந்தது. யாராச்சும் வந்து போனா கூட தெரியாது போல இருக்கே, இந்த மாதிரி பத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு திட்டிட்டு படுத்தாங்க. நீங்க இருந்தீங்களா? இல்ல நான் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு. எத்தனை மணி இருக்கும்? நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். சரி. திட்டிட்டு போயிட்டு படுத்துட்டாங்க கீழே. படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வந்து கது தட்டினாங்க. ஏன் சின்னான்னு கேட்டதுக்கு பின்னாடி பார்த்தா அங்க பாடுறா அந்த மாதிரி பண்ணிருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க. எங்க பின்னாடினா? ரூம்ல தான், கட்டிலுக்கு போய் பக்கத்துல. நீங்க அதே ரூம்ல தான் இருந்தீங்க? அதே ரூம்ல தான். கீழே தண்ணி அடிச்சிருந்தீங்களா? நாங்க ட்ரிங்க் சாப்பிட்டு வந்தோம் மேடம் அன்னைக்கு. சரி, இது எத்தனை மணிக்கு நடந்திருக்கு? நைட்டு ஒரு 11:45. எதுக்கு அம்மா வந்து கதவை தட்டினாங்க? வீட்டுல குழந்தை அழுது இருக்கு மேடம், சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு எங்க இருந்தா? பால் கொடுத்துட்டு பத்துன்னு இருந்தது பக்கத்துல. அதுக்கப்புறம் குழந்தை அழுதது உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியல மேடம். அப்புறம் கதவை வந்து தட்டினாங்களா? அம்மா வந்து தட்டினாங்க. சரி, தட்டிட்டு ஏஞ்சி போய் கதை திறந்தாங்க. உள்ள கூட கவனிக்கல. போய் கதை திறந்ததுக்கு பின்னாடி பாடுறா அங்க எப்படி பண்ணிருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? வெளியே இருக்கிறது ஜன்னல் இருக்கு மேடம். ஏங்க, புருஷன் பொண்ணாட்டி படுத்துட்டு இருக்கும் போது எப்படி ஜன்னல் வழியா எட்டி பாப்பாங்க? இல்ல மேடம், நான் வந்து வீட்டுல திட்டினேன் இல்லைங்களா மேடம். சரி சண்டை போடுறாங்களோ ஏதோ இருக்கு அப்படின்னு. ஏன் போய் சொல்றீங்க? இதான் மேடம், புருஷன் பொண்ணாட்டி படுத்துட்டு இருக்கும் போது உங்க ரூம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சிமெண்ட் ஷீட் வீடு மேடம். எப்படி இருக்கும் ரூம்? எப்படி இருக்கும்? எந்த பக்கம் ஜன்னல், எந்த பக்கம் கட்டில்? கதவு இந்த பக்கம், ஜன்னல் அந்த பக்கம் மேடம். சரி. கட்டல் வந்து இந்த பக்கம் போட்டுருங்க. சரி, எங்க தூக்க மாட்டினாங்க? நான் கட்டலுக்கு ஏதாவது ஷீட்ல மேல. ஷீட்ல என்ன இருந்தது தூக்க மாட்டிக்கிறாங்க? ஆங்கில் மேடம். எதுல மாட்டிருந்தாங்க? புடவையில. என்ன கலர் புடவை? சிகப்பு கலர். சரி, ஜன்னல் எங்க இருக்கு? ஜன்னல் அந்த பக்கம் இருக்கு மேடம். ஜன்னல் இந்த பக்கம் இருந்தா அங்க தூக்கல மாட்டினா எப்படி தெரியும்? ஜன்னல் வழியா தெரியாதே. தெரியும் மேடம். எப்படி தெரியும்? கதவை அந்த பக்கம் சொன்னீங்க, இந்த பக்கம் ஜன்னல், அந்த பக்கம் கட்டல, இங்க தூக்க மாட்டினா எப்படி தெரியும்? தெரியும் மேடம். எப்படி தெரியும்? தெரியாதே. உண்மையை சொல்லுங்க. இதுதான் மேடம் உண்மை மேடம். ஜன்னலால பார்த்தா இங்க தூக்க மாட்டிருந்தாங்கன்னா எப்படி இந்த ஜன்னலால பார்த்தா தெரியும்? தெரியாது. குழந்தை அழுதுன்னு வந்து கதை தந்தாங்க. அப்புறம் ஏன் ஜன்னல் வழியா பார்த்தாங்கன்னு போய் சொன்னீங்க?
குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து தட்டிருக்காங்க. அப்ப நீங்க அப்படி சொல்லலையே இப்போ? அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் எழுந்துச்சு கழுத்தை அழுத்து அவருக்கு ஹாஸ்பிட்டல் அப்புறம் தூக்கின்னு போயிட்டா அங்க உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கொண்டு போய் போட்டீங்க? ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே கூப்பிட்டு. ஏன் அனாதை பணம் மாதிரி போட்டுட்டு போனீங்க? இல்ல மேடம், அங்கதான் மேடம். யாருமே இருக்கலையா? இல்ல மேடம், வாசல்ல போட்டுட்டு போனீங்க? வாசல் எல்லாம் போட்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே போட்டோம் இல்லையே, வாசல்ல போட்டுட்டு போயிருக்கீங்க. போற வளர போற பாருங்க, பொய்ய மட்டும் சொல்லாத. உண்மையை சொல்லுங்க. வேணாம். இங்க வந்து உட்கார்ந்து DSP போய் எதிர்க்கவே நீ சொல்லிக்கிற, நான் தான் கொலை பண்ணு ஒத்துக்கின அங்கே தான். சத்தியமா. ஆனா நீ வந்து பணத்தை கட்டி ஆத்தாளா அன்னைக்கு செத்தட்டி நீங்க எங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சது உண்மைடாது. ஆனா நீங்க வளர மாட்டீங்க. வளங்காது. சுவாமிநாதன் கொஞ்சம் பேசாம என் பொண்ணை செல்லமா வளர்த்தண்டா பாவி. உங்க துண்ட சோத்துக்காட மண்ணை போட்டேன் நானு. நான் எங்க இருந்தா சொல்லுங்க. தூக்க மாட்டிக்கல. அப்ப எப்படி உங்க கையோட மார்க் கழுத்துல இருக்கும்? அதெல்லாம் எதுவும் கிடையாது மேடம், இவங்களே சொல்றதுதான் மேடம். அதெல்லாம் நீங்க பக்கத்துலயே படுத்திருக்கீங்க, அவங்க தூக்க மாட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாம இருக்காது. குழந்தை அழுதுறதுனா நீங்க ஏந்திரிச்சிருப்பீங்க. ஏந்திரிச்சு அத கூட பாக்க. எத்தனை சைஸ் இருக்கும் உங்க ரூம்? 10க்கு 15 இருக்கு மேடம். அப்புறம் 10க்கு 15 ரூம்ல தூக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, சத்தம் கேட்கும். மேடம் நான் ட்ரிங்க்ஸ்ல இருந்தேன் மேடம். சரி, ட்ரிங்க்ஸ்ல இருந்தாலும் காலையில வந்து அம்மா கதவை தட்டுறது. எத்தனை மணிக்கு உங்க அம்மா வந்து கதவை தட்டினாங்க? 11:45 இருக்கு மேடம் நைட்டு. அப்ப 11 மணிக்கு தான் நீங்க வந்தீங்க. 11:45க்கு அவங்க வந்து கதவை தட்டியாச்சு. நம்புற மாதிரி இல்லையே. இதான் மேடம் உண்மை. இருக்கிறது வந்து எனக்கு ஒரு அதுக்கு முன்ன எங்க வீட்டுல சாவதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த சங்கரன்ட்டு ஒருத்தர் இருக்கிறான் மேடம். அவன் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்க வீட்டாண்ட தான் இருக்கிறேன், மெட்ராஸ் சென்னைக்கு சன்ட்ரிங் சாமான் லோடு ஏற்றினு வந்தேன். எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். சன்ட்ரிங் சாமான் லோடு ஏற்றினு வந்தேன். இந்த மாதிரி உங்க வீட்டாண்ட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லிட்டோம். இவன் ஏன் எங்க வீட்டான இருக்கிறான், நடவடிக்கை சரியில்லை மேடம். அவன் தான் அப்போ நடவடிக்கை சரியில்லை. வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே பொண்ணு. அப்போ அதனால எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு மேடம். அப்ப அடிச்சிங்களா? அடியெல்லாம் அடிக்கல மேடம், கை கூட படல மேடம். என்ன நடந்தது? இதான் மேடம் திட்டிட்டு பார்த்தேன். அதான் மேடம். போய் சொல்லாம என்ன உண்மை நடந்தது சொல்லுங்க, நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதான் மேடம் வண்டிக்கு போயிட்டு வந்தேன் மேடம். வண்டிக்கு போயிட்டு வந்தேன். போய் சொல்ல போறீங்கன்னா வாயே திறக்காதீங்க. சத்தியமா உண்மை மேடம், நான் போய் சொல்ல மேடம். யோசிக்காம பிளான் பண்ணாம என்ன நடந்தது பிளான்லாம் எதுவும் கிடையாது மேடம். சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. வண்டிக்கு போயிட்டு நேரா வந்து வீட்டுக்கு வந்தது தான் மேடம். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 11 மணிக்கு மேடம். சரிங்க. துணி விலகி இருந்தது மேடம். குழந்தைக்கு பால் கொடுத்தாவில் அப்படியே தூங்கிட்டு இருந்தா மேடம். சரி. துணி விலகிட்டு யாருன்னா வந்து போனா கூட தெரியாது போது இப்படி தூங்குன்னு சொல்லி திட்டின மேடம். சரி, திட்டினீங்களா அடிச்சீங்களா? திட்டின மேடம். கை சத்தியமா என் கை மேல கூட படல. அடிச்சப்போ என்ன ஆச்சு? இல்ல மேடம், சத்தியமா என் கை மேல கூட படல மேடம். அப்புறம் சும்மா திட்டினதுக்காக கடவுள் மேல சத்தியமா கல்பராஜி சத்தியம் பண்றேன் பண்ண சொல்லுங்க மேடம். அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு? இதுதான் மேடம் திட்டிட்டு நான் பார்த்துட்டேன் மேடம். சரி. யார் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு பிஸ்கட் குழச்சி ஊட்டின்னு தான் நான் படுத்துட்டேன். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கதவு தரனாங்கன்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்தேன். கதவு திறந்தவொடனே பார்த்தா அப்படி பாடுறா எப்படி பண்ணிருக்கிறா பாடுறான்னு சொல்லிட்டு எதுக்கு கதவை தட்டுறாங்க உங்க அம்மா? குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு மேடம். குழந்தை அவ்வளவு தூரம் அழுது உங்க அம்மாக்கு கேட்டு அவங்க கதவை தட்டுறது வரை நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மேடம் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தேன்னு சொன்னேன் மேடம். இது அப்பட்டமான பொய் மேடம். இது அப்பட்டமான பொய். என் பொண்ணு சாவு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. உங்க அம்மா வராங்க. நேர்களே, இந்த பக்கம் ஜன்னல் இருக்கு, இந்த பக்கம் கதவு இருக்கு, கட்டில் இங்க இருக்கு. இங்க அவங்க தூக்க மாட்டிருந்தாங்கன்னா இந்த ஜன்னல் வழியா பார்த்தா எப்படி தெரியும்? தெரியாது. புருஷன் பொண்டாட்டி படுத்துட்டு இருக்கிறது ரூம்ல ஒரு அம்மா எட்டி பாப்பாங்களா? உங்க சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆச்சுல, அவருக்கு தனியா ரூம் இருக்கா? தனியா ரூம். எவ்வளவு பெருசா இருக்கும்மா? பெருசு இருக்கும். சரிம்மா, கொஞ்சம் கதவு எந்த பக்கம் இருக்கும் சொல்லுங்க. இப்படி ரூம் இருக்கு வச்சுங்களேன், மாட்டீங்கல்ல? கர்டன் போட்டிருக்காதுல? கதவு சாத்திடுவாங்க, நமக்கு எட்டி பாக்குற வேலை இல்ல. சரிம்மா, தோட்டத்துக்கு போவோம், அந்த வழியால தோட்டத்துக்கு போவோம். எங்க ரூம்ல இருப்பாங்க. சரிம்மா, உங்க மருமகள் எப்படிமா இருந்தாங்க? எங்க மருமக தூக்கு போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்க மகன் வந்து வெளியே வேலை செஞ்சுட்டு வருவான். வேலை செஞ்சுட்டு வருஷம் அந்த ரூம் திறந்து விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு. எத்தனை மணி இருக்கும்? 11 மணி இருக்கும். சரி,
குழந்தைக்கு பால் கொடுத்து துணி விளங்குன மாதிரி படுத்துட்டு இருந்தது. எங்க மகன் போயிட்டு என்ன இப்படிதான் தூங்குவாங்களா, யாராச்சும் உள்ள வந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு பொட்டை பொண்ணு தூங்குறதா நீ அப்படின்னு சொல்லி என் மகன் கேட்டான். அதுக்கு யார் வந்துருவாங்க, உங்க அப்பா அம்மா எல்லாம் தெரு பக்கம் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் தாண்டி யார் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் என் மருமக. அப்புறம் வரவன் செவ்வரேறி குதிச்சு கூட வருவான், காலம் கெட்டு கிடது நீ இப்படி தூங்குறிய கேட்டாலா? நீங்க இருந்தீங்களா அவங்க பேசும்போது? ஆமா, நான் ஒரே ரூம், இந்த ரூம்ல நான் இருக்கேன், அவங்க இந்த ரூம்ல, நல்லா கேட்கும். அப்புறம் நான் ஏஞ்சி வந்தேன். ஏன்பா உனக்கு தெரியலையா யார் வந்துருவாங்க, நாங்க தான் இந்த பக்கம் இருக்கிறோமே, கதவு திறக்கிறது நானு, அப்படி யாரு நம்ம வீட்டுல வந்து நுழைவாங்க, நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன மேம். அவ்வளவுதான், அடிக்கல திட்டல, எந்த வார்த்தையுமே பேசல. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? குழந்தை வந்து அழுதுக்கு சினுங்குச்சு, எங்க சின்ன பேத்தி சினுங்குச்சு. சினுங்குறப்ப நான் போயிட்டு அப்பதான் ஜன்னல் வையாட்டு போயிட்டு ஏமா குழந்தை சினுங்குறா, அப்புறம் இல்லம்மா அந்த பிஸ்கெட்டை தொட்டு நான் பச்சை தண்ணியில போட்டு குழைச்சி ஊட்டுறா, தொட்டுட்டு ஊட்டிட்டம்மா, பச்சை தண்ணி குடிப்பிட்டு தூங்க வச்சா தூங்கிடுவாமான்னா. சரிம்மா வாயெல்லாம் நல்லா தொடச்சி விடு, எறும்பு கடிச்சிடும் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம் கிட்ட வந்துட்டேன். அப்புறம் இவன் படுத்தான், என் எதிர்க்கே தூங்கிட்டான். பின்ன குழந்தை சினுங்குது, சினுங்குறப்ப பின்ன ஏஞ்சி வரேன். சின்ன ஜன்னல் ஒண்ணு இருக்கும், ஜாலி ஜன்னல் மாதிரி, அது வந்து சாத்துற மாதிரிலாம் இல்லை. அவங்க எப்பனா தூங்குனா அதுல ஒரு தலைகாணி எடுத்து அதுல வச்சுட்டு தூங்குவாங்க, அப்படி இல்லைன்னா திறந்தே இருக்கும். நான் முதல் பேசுறப்ப அந்த ஜன்னல் வழியால அவகிட்ட பேசுறேன் நான். அவ எப்பவும் அந்த மாதிரி நான் பேசுவேன், பேசுறப்ப உன் பேத்திட்டுன்னு போய் என்ன உயிரை வாங்குது பாலுக்கு அப்படின்னு சொல்லுவா. அன்னைக்கு அது மாதிரிலாம் எதுவும் சொல்லல. திருப்பி வந்து பாக்குறப்ப அந்த தலைக்காணி மூடிட்டு இருந்து, இதோ கோவத்துல தூங்குறாள், இது ஏன் தலைக்காணி மூடி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. வாசல் வழியா கது வழியால வந்து பார்த்தா தெரியல எனக்கு, ஏன் துணி தொங்குதா இவ கழுத்துல துணி தொங்குதான்னு எனக்கு தெரியல. அப்புறம் உட்கார்ந்த மாதிரி இருக்கா இவ உட்கார்ந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்ப வந்து நான் கதவை தட்டினேன். எங்க உட்கார்ந்த மாதிரி இருக்கா? கட்டில் இருக்குங்க அங்க, அந்த கட்டில் உட்கார்ந்த மாதிரி இப்படி உட்கார்ந்த மாதிரி இருக்கிறா. குழந்தை வந்து காலை பிடிச்சுன்னு அழுவுது, தெய்வா தெய்வான்னு நான் கூப்பிட்டேன். அப்படி கூப்பிடும் போது அவ துணி எங்க தொங்கிச்சு? பக்கத்துலயே ஆங்கிலத்துல துணி, ஏன துணி இருக்கு குழந்தைக்கு, ஏன துணி, அதுதான் சொல்லி எனக்கு என் கண்ணுக்கு தெரியுது. நான் இவ உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி, ஏமா குழந்தை அழுவுது, ஏமா உட்காந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி நான் கேட்கும் போது அவ என்னன்னா, அவ எதுவுமே சொல்ல, எனக்கு வாய திறக்கல, கம்னு இருந்தா. 2-3 குரலுக்கு உடனே பேசுவல, நம்ம கிட்ட பேசலன்னு எனக்கு. அப்புறம் வேலு வேலுன்னு நான் கதவு தட்டினா கதவு ஓரத்துல அவன் பட்டு தூங்கிருக்கு. எழுந்து கதவு திறந்துன்னு, என்னம்மா என்னத்துக்கு அப்படி கத்துற, என்ன அவ என்னடா இப்படி இருக்கிறாளே அப்படின்னு, ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கினம்மா, அவருமா நான் குழந்தை. எப்படி இருந்தா? கழுத்துல துணி இருந்தது, இந்த சைடு இருந்தது. அவ எப்படி உட்கார்ந்துருப்பா? இப்படி இருந்தது, கட்டிலையும் உட்கார்ந்த மாதிரி இல்ல, உட்கார்ந்த மாதிரி இருந்தது. சரிம்மா, உங்க பையன் அப்படி சொல்லலையே? இல்லைங்களே, இதுதான் எனக்கு வேற விதமா சொன்னாரே, உண்மையை சொல்லுங்க. உண்மை இதாங்க, நான் பார்த்தது, நான் இது பண்ணது இது. அவர் சொன்னது வேற விஷயம். உங்க மருமக என்ன கலர் சாரி கட்டியிருந்தா? ஒரு மாதிரி ப்ளூ சாரி. எதுல தொங்கினா? கூரை புடவை. உங்க பையன் சொன்னது வேற மாதிரி இருந்தது, நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே. கழுத்துல எப்படி 2 நகம் கழுத்துல எப்படி வந்தது? அது இந்த கவுரு போட்டுல, அந்த கவுரு அந்த துணி வந்து புதஞ்ச மாதிரி இருக்கும், இங்க செவந்த மாதிரி இருக்குதே தவிர இந்த நரம்பு கட் ஆயிடுச்சு. நான் டாக்டர் கேட்டதுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் நாங்க குடும்பம் இங்க கிடையாதுங்க. என்ன சமாளிச்சிட்டீங்க? இவங்களை சமாளிங்க. உங்க பொண்ணை இது வரைக்கும் அடிச்சதே கிடையாதாமே? கிடையாது, அன்னாட டெய்லியும் குடிப்பான் மேடம், இவங்களுக்கு எல்லாமே தெரியும் மேடம். தெரியலன்னு சொல்ல மேடம். குடிப்பான், வேலை செஞ்சு குடிப்பான், அடிப்பானா? அடிப்பான். அவன் அடிக்கவே மாட்டான், குழந்தை மாதிரி தான் வச்சிருப்பான். இவங்க வீட்டுல எப்படின்னு எனக்கு தெரியாது. திருப்பி சொத்து அந்த கடவுள் தான். உண்மைதான் பேசுறேன், போய் பேசல. இந்த இடத்துல வந்து நான் உண்மைதான் பேசுறேன். பொம்பளை தான் மேடம், இவங்க வீட்டுக்காரு 2 பேர் சேர்ந்து 3 பொம்பளைங்களை சேர்ந்து சாவச்சாங்க. அந்த தெய்வம் யாரு 3 பொம்பளைங்க? இந்த பொம்பளை ஒண்ணு கூட, இன்னொரு பொம்பளை ஒண்ணு சாந்தி, 3 பொம்பளை. நான் அந்த வீட்டு வாசிப்பில் இருந்து குழந்தை சோறு ஊட்டிருந்தா அன்னைக்கு நைட்டு பார்த்துதான் போனோம். 3 பொம்பளைங்களும் உட்காந்தாங்க அந்த வாசிப்பில்ல. என்னத்துக்கு சாவடிக்கிறான்? சொல்லு, கடவுள்
34 மணி கொடுக்குண்டா. நீ கம்முனு நிக்காதடா நீ. நீ நல்லவன்டா. நீ நல்லவன். எவ்வளோ எங்களை பண்ணீங்க. நீதான் ஐசே. நீதான் ஐசே. நானா பொண்ணு கொடுக்க ஊட்டாண்ட கட்டி குத்த ஏன்டி அவன் ஊட்டாண்ட வந்த? ஏன் ஊட்டாண்ட நானா போகலன்னா உன்னாண்டி அவங்களாண்டி இருக்காடி செத்து போலாண்டா சாரு உன் வீட்டுல போய் சாப்பிடின்னு சொல்லி அமிச்சு பாரு. அதுக்கு தண்டா செத்தாவோ. யார் மேல போய் பாரு. நீங்க என்னன்னு கேக்குறீங்க? சொல்லாத. எல்லாத்தையும் நாங்க இல்ல மேடம் கலைன்ற பொண்ணு 34 மணி நேரம் கூட்டி மேடம் 3 பொம்பளைங்க மேடம். இரு நான் சொல்றேன் இரு. கண்டிப்பா மாட்டாங்க இவங்க. நாங்க அந்த மாதிரி அந்த ஜீவனை அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒண்ணு நாங்க அப்படியே கொடுமை கிடையாது. நான் பெத்த பொண்ணு மாதிரி தான் வச்சிருந்தேன். நீ வச்சிருந்தே நடு ரோட்ல வந்து 10 பேர் நடந்து ரோட்ல சொல்லினே என்னன்னு கல்யாணம் பண்ணேன். நான் வந்து ஊட்டாண்ட வாசிப்புல நிக்கிறேன். என்ன சிட்டு ஜனன்னு கேக்குறேன். இது மாதிரி கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன். அதெல்லாம் நமக்கு வேணாம். இது உங்ககிட்ட சொன்னேன். நான் தான் சொன்னேன். அதெல்லாம் அப்புறமா. இப்ப இது கொலையா கொலையா தற்கொலையா அத பத்தி முதல்ல முடிவு பண்ணும். என் பொண்ணு சாவச்சும் இவன் தான் மேடம். நீ அந்த வீட்டுக்கு போயிருக்கலம்மா? அவங்க வீட்டுக்கு போனது இல்ல. நீங்க போயிருக்கீங்களா? நீங்களும் போனது இல்ல. சரி, அவங்க வீட்டுல இவங்க ரூம் இருக்குல்ல, அவங்க ரூம் எப்படிமா இருக்கும்? ரூம் அதாவது எவ்வளவு பெருசா இருக்கும்? கொஞ்சம் ஒரு 2 பேர் 4 பேர் படுக்கலாம். இவ்வளவு இருக்குமா? இருக்கும். கது வந்து இப்படி இருக்கும், ஜன்னல் வந்து இப்படி இருக்கும். ஆனா கட்டில வந்து ஜன்னலுக்கு நேரம் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. போய் திறந்தா கூட ஆனா அவ தலைகாணி வச்சுட்டு பத்துக்கோலாம் ஜன்னல்ல. நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? ஜன்னல் எங்க இருக்குன்னு சொன்னீங்க. வாசல் இங்க இருக்குதுன்னா ஜன்னல் இங்க இருக்குது மேடம். வாசல் பக்கத்துல தான் மேடம். பக்கத்துல தான் மேடம். ஜாலி ஜன்னல் அது. சிமெண்ட் ஜன்னல். கதவுலாம் கிடையாது, சிமெண்ட் ஜாலி. அங்க வந்து சின்னதா சொல்ல தலைகாணி இவங்க தான் சொன்னாங்க. தலைகாணி வச்சுட்டு பத்துன்னு இந்த எப்பவுமே படுப்பாவோ. என்ன ஹைட் இருக்குமா? சீட்டு தாயதான் இருக்கும். இவ்வளவு இருக்குமா? 6 அடி இருக்கும் மேடம். இவ்வளவு இருக்குமா? 6 அடி தான் இருக்கும். 6 அடி இருக்கும். எப்படி ஏறினா? தூக்க மாட்டானா? எப்படி ஏறினா? கட்டில். சரி, கட்டில ஏறினா அப்புறம் எப்படி? கட்டில ஏறினா அது கட்டில கால் இடிக்கும்ல. எட்டி அப்பால மாட்டிட்டு அந்த கவுரை மாட்டிட்டு இறங்கி கீழே குச்சிக்கிற. ஆனா கீழே குச்சி பிறகு அந்த கட்டில உட்கார்ந்த மாதிரி தான் தெரிஞ்சுது என் கண்ணுக்கு. சரிம்மா, கட்டில் மேல ஏறினாங்க. கட்டில் மேலதான் தூக்க மாட்டிருக்கா? இது மேல இப்படி ஏறிக்கிறாங்களா? இதுல ஏறிக்கிந்து இப்படி எட்டி போட்டுருக்குறாங்க. எட்டி போட்டு கைத்துல போட்டு கீழே குச்சிக்கிறா. கீழே குச்சோடனே காலுக்கு இடிபடுற மாதிரி. இவரை எங்க படுத்திருந்தாரு? கது ஓரத்துல படுத்திருந்தான் இவன். சரி மேடம், அந்த குழந்தை அழும் போது நான் தான் மேடம் வந்து பார்த்தேன். வந்து நீ காலையில 10 மணிக்கு 9 மணிக்கு நீ வெளியே போன, சாயங்காலம் 4 மணிக்கு 3 மணிக்கு நீ வீட்டுக்கு வர. இவன் வேலைக்கு போனானா ராய்க்கு வருவான். ஒரு ஆயா ஒண்ணுக்கு இது, அந்த ஆயா தான் வீட்டுல இருக்கும். அவங்க பெரிய மருமாவும் வேலைக்கு போயிடும். பசங்க இதுங்க அதுங்க ஸ்கூலுக்கு போயிடும். அப்ப தூக்க மாட்டிக்கு தாண்டா இன்னைக்கு எல்லாம் மாட்டிக்க கூடாதா? ஏன் நைட்டுக்கு எல்லாரும் வந்து பாரு ஏன் தூக்க மாட்டோம்? எல்லாரும் வீட்டுக்கு வந்து பாரு. ஆனா விதி என் பொண்ணு தப்பு பண்ணல, என்கிட்ட கத்த வேண்டியதானே? ஏன் தப்பு பண்ணாவா? அவ என்ன தப்பு பண்ணா? அவ தப்பே பண்ணல. எப்படி சொல்லுவாங்க? டிஎஸ்பி எதிர பத்தி எப்படி சொல்லுவாங்க? எப்படி மனசாட்சில நான் அப்ப வந்து இத பாருங்க. அது என்ன, இது பொண்ணு தப்பு பண்ணானா எதுக்கு சாகடிச்சு? என்ன தப்பு பண்ணா உங்க பொண்ணு? என்ன தப்பு பண்ணா? ஒரு தப்பு பண்ணல. அப்புறம் ஏன் பொண்ணு தப்பு பண்ணானா அனுப்ப வேண்டியதானே சொன்னீங்க? அவங்க சாவடிச்சுட்டாங்க இல்லையா? அப்போ என்ன பொண்ணு என்ன தப்பு பண்ணா சொன்னீங்க? இவங்க சொல்றாங்களே எவனோ வச்சிருந்தான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததா? சொல்றேன். என்ன சொன்னேன் என்ன மேடம்? இரு அவன் சொன்னான் என்ன தப்பா நினைப்பேன் அவன் சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொல்லாத. என்னதுப்பா பிரச்சனை? மேடம் இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கிறான் மேடம், சங்கர்னு சொல்லிட்டு. 2 பேருக்கும் வந்து தொடர்பு இருக்கு. யாரு சங்கர்? அங்க இருக்கிறான் மேடம் அவன் வீட்டாண்ட. யாருக்கு தொடர்பு இருக்கு? அவங்க 2 பேருக்கு தொடர்பு இருக்கு. யார் 2 பேருக்கு? இவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்கு இவரு யாரு? அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க நீங்க? நான் பேசல மேடம். அவன் தான் மேடம் நான் மெட்ராஸுக்கு சென்னைக்கு லோடு ஏத்தின்னு போகும்போது எனக்கு போன் பண்ணி உங்க வீட்டாண்ட தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னான். அதுக்கு என்ன? என் வீட்டாண்ட ஏன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு வரும்போது நைட்டு அங்க போயிட்டு நைட்டு போன் பண்ணி பேசுறீங்க வேலு.
அவங்க அக்கா, அவங்கள பத்தி ஏன் நீங்க தப்பா பேசுறீங்க? தப்பா பேசுறேங்க மேடம். இப்ப இது காரணம் என் வீட்டுல செத்ததுக்கு காரணமே அதான் மேடம். அந்த விழா என்னது, என்ன நடந்தது இப்ப சொல்லுங்க. அவன் சொல்லி இப்ப நான் சென்னைக்கு லோட் எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல மேடம். அன்னைக்கு வந்து எங்கடா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டது, நான் மெட்ராஸ் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம். எங்கடா கண்ணு கேட்டது, நான் உங்க வீட்டான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். இவன் ஏன் நம்ம வீட்டான் இருக்க போறான், நான் இதனால தான் எங்க ஒய்ஃப் வந்து அங்க அனுப்புறதுக்கு எனக்கு இப்ப பிடிக்காது மேடம். அங்க போ அவங்க அக்கா இது நடவடிக்கை சரியில்லை, நீ அங்க போய் பேசாத சொல்லாது. அவங்க அம்மா இருங்க இருங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. அங்க போயிட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு வரேன். சரி ஆமா, நான் கொஞ்சம் பேசாம இருங்கம்மா, தேவையில்லை. ஏமா 50 வயசுக்கு மேல தேவையா? அதுக்கு தானே உன் பொண்ணு அனுப்பிச்சு நீ? நான் ஊர் வயசு இருக்குல்ல, பணத்துக்கு தானே அனுப்பிச்சேன். ஒரு வயசு இருக்குல்ல. என்ன போய் கேக்குறியா நீ? இப்ப போய் நடக்கிறது கட்டி மட்டும் குத்து பண்ண கூட கூடி வச்சு தெரிஞ்சு கிடக்குற நீ. நீ வந்து என்ன சொல்லி கிடக்குறியாடி? அந்த வாய வைக்கிற சரி சரி நான் வாய வைக்கிறேன், நான் வாய பிரச்சனை வேற, அவங்களுடைய பிரச்சனை வேற. அவங்க ஊர் மேய- நான் பத்து சொல்றேன். இந்த வயசுலயும் உன்னை கூட்டி வச்சு சோத்துன்றானுங்க இவனுங்க. இந்த வயசுல உன்னை கூட்டி வச்சு சோத்துன்றாங்க. நீங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா நான் உட்கார மாட்டேன். வயசு இவ்வளவு வயசான பொம்பளைங்க நீங்க இந்த மாதிரி பேசிக்கிறீங்க. கூடி குத்து சோத்துன்றாங்க இந்த புள்ளிய. கடவுள் தம்பி கூடி குத்து. இந்த மாதிரி இந்த மாதிரி வயசு எனக்கு 52 வயசு நீ பாவி. அகல பத்தி பேசுறான். 52 வயசு நீ எனக்கு. என்ன போய் சொல்றாரு இது மாதிரி? எந்த பாத்துறது இடுப்பா அப்புறம் நான் உங்க முடிக்கட்டும். பாவி. தீவன உனக்கு தீபாத்தனையாவா? ஆமா, எனக்கு தீவாசனம் ஆகும். அந்த பையனாலதான் எங்க வைஃப் இறந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அந்த டவுட் தான் மேடம். அவன் என்ன கேட்க போய் தான் மேடம் எனக்கு சந்தேக புத்தி உங்களுக்கு வந்தது கோவம் மேடம். வந்ததா? எனக்கு சந்தேகம் வந்ததா? ஆமா மேடம். அப்ப கேட்டீங்களா உங்க வைஃப்ட? நான் கேட்டேன் மேடம். என்ன கேட்டீங்க? அந்த பையனோட தொடர்பு இருக்கா கேட்டீங்களா? அதுக்கு என்ன சொன்னா? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஏமா அப்புறம் ஏன் அதனாலதான் இறந்தாங்க சொன்னீங்க? எனக்கு இதாயிடுச்சு மேடம், டென்ஷன் ஆயிடுச்சு. அதுதான் விஷயம். அப்ப நீங்க அந்த மாதிரி தப்பா பேசினதுனாலதான் அவ தூக்க மாட்டிருக்கா. நான் தான் சொல்றேன் மேடம், வந்து பால் குத்தணும், சரியா துணி அப்ப அந்த பையனோட பேச்சு எடுத்தீங்க. அந்த பையன் வந்துட்டு போனானா கேட்டியா? அதெல்லாம் கேட்கல. அப்புறம் என்ன கேட்ட? யாருன்னா வந்து பேசாம இருங்க. யாருன்னா வந்து போனா கூட தெரியாது போல தெரியுது. அப்புறம் ஏன் சொன்னீங்க அந்த பையனாலதான் என் வைஃப் தூக்க மாட்டேன்? நான் என் புத்தி அந்த மாதிரி போனது சந்தேகம் வந்தது உங்களுக்கு. இப்ப பாருங்க, அவங்களாவே தூக்க மாட்டிருந்தாலும் அதுக்கு அவங்கள தூண்டி விட்டது நீங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்களே சொன்னீங்கல்ல இப்போ, நான் சந்தேகப்பட்டேன் அதனாலதான் அவங்க இறந்தாங்கன்னு. அப்ப அவ தூக்க மாட்டினதுக்கு காரணம் நீங்க. அப்ப அதுதான் பிரச்சனை இல்லையா? அதுதான். அப்போ மறுபடியும் அது விசாரிப்பாங்க. நம்ம மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு நம்ம அப்பீல் பண்ணுவோம். அது இல்ல மேடம், உங்களுக்கு சந்தேகம்னா என் குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சு. நான் செல்லமா வளர்த்த குழந்தை என் குழந்தை. நான் எங்கேயோ பாடுபட்டு மெட்ராஸ்ல சம்பாதிச்சு ஏதோ கொசு கடியில படுத்துந்து என் பொண்ணை படிக்க வச்சேன். அந்த பொண்ணை கெடுத்து கோயிலு கோலமெல்லாம் இசு மொழிக்கிறாங்க. அந்த பொம்பளை அந்த குழந்தைய அந்த பொண்ணை எடுத்து நாசம் பண்ணி என்னது கோயிலு கோலமெல்லாம் இட்டு மொழிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு அதை என்னென்னமோ வாங்கி கொடுத்து கெடுத்து அது புத்திய இது பண்ணி என்ன அது எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? கோயிலு கோலம் இட்டு போயிருக்காங்க மேடம். சூனி வைக்கிறதா, அது வைக்கிறது, இது வைக்கிறது, அந்த நாசம் பண்றாங்க. அவருக்கே வந்து அவங்க வச்சிருக்காங்க. சரி, ஒரு நிமிஷம். உங்க புருஷன் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுது மேடம். பசங்க இல்ல மேடம், அதிகமா எனக்கு பசங்க கல்யாணம் ஆகி எனக்கு பசங்க கிடையாது மேடம். எனக்கு 5 நாத்தனாரு, மாமியார் கொடுமை எனக்கு. சரிம்மா, இப்ப யாரோட இருக்கீங்க? நான் அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். அப்பா அம்மா கூட இருக்கீங்க. யாருமா அந்த சங்கர்? சங்கர்ன்றது இவங்களும் அவங்கள சுத்துவான். நான் போறேன், ஆனா இது பழக்கத்தை எனக்கு தெரியும். இவன் வந்து என்கிட்ட காலில் விழுந்தான், மேல உன் தங்கச்சி என்ன சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வீட்டுலதான் குடும்பம் இருந்தேன் நான். அப்ப வந்து இவனும் அவனும் வருவானுங்க, போவானுங்க, சாப்பிட்டானுங்க. உங்களுக்கு சங்கரை தெரியுமா? தெரியும். உங்களுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கா? அவர்கிட்ட எனக்கு தொடர்பு கிடையாது. இவன் தான் கூட்டின்னு வருவான், கூட்டின்னு போவான், என் கூட இருப்பான் இவன். சரிங்க மேடம். எனக்கு அவன் வருவாங்க, சாப்பாடு செய்ய சொல்லுவான், சாப்பிடுவான். ஏன்னா என் தங்கச்சி பழகினாங்க பாரு. என்னது எங்க தங்கச்சி கிட்ட பழகினாங்க பாரு. சரி, நான் என்ன சொன்னேன், அத்தை பிள்ளைன்னு இவன் தான் சொன்னான். எனக்கு அதுக்கு அந்த சங்கர் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அவனுக்கு வைஃப் குழந்தைங்க எல்லாம் இருக்கு. சரி, அவங்களுக்கு அவருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல? கிடையாது, எதுவும் கிடையாது. இவன் தான் என்ன கூட்டின்னு வந்து என்ன சொன்னான், குழந்தை இல்லையா நீ குழந்தை பெத்துக்கணும் கூட சொன்னான். எங்க மாமியார் சொன்னாங்க, அவனுங்கிட்ட போயிட்டு வந்து கூட குழந்தை பெத்து கொடுனாங்க. என்னமா பேசுறீங்க? எப்படி இருக்கு நீங்களே யோசிங்க. அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா, யாருன்னா சொல்லுவாங்களா மேடம் அந்த மாதிரியா போயிட்டு குழந்தை பெத்துக்கோ? மாமியார் சொல்லுவாங்களா, எந்த மாமியார்னா போயிட்டு குழந்தை பெத்துக்கோ எங்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்களா? நாத்தனார்லாம் கூட சொன்னாங்க, என்ன எங்க பிள்ளைக்கு குழந்தை பிறக்காது, நீ இந்த மாதிரி போய் பெத்துக்கினாங்க. நான் அப்ப கூட எங்க மாமியார் நீங்க எப்படி உங்க வைஃப் சந்தேகப்பட்டீங்க? அப்படி
இந்த போன் பண்ணி பேசுனது தான் மேடம். யார்கிட்ட போன் பண்ணி பேசுனீங்க? அந்த அவன் போன் பண்ணது. உங்க மனைவி யார்கிட்டயும் போன்ல பேசல? இல்ல மேடம். அவ எதுவும் பேச மாட்டா, அவ யாருகிட்டயும் பேச மாட்டா மேடம். அவர் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டாரு. அவர் நல்ல பொண்ணு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு கெட்ட புத்தி எல்லாம் கிடையாது. குனிஞ்சாலாம் நிமிர மாட்டா, நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு மேல அப்படியாப்பட்ட பொண்ணை சந்தேகப்படுத்தீங்களே? துணி விலங்கி இருந்ததுனால அவன் போன் பண்ணது. இன்னைக்கே நினைச்சு நினைச்சுதான் அழுகுறான் அவன். நினைச்சுதான் கல்யாணமே பண்ணிக்காதுக்கிறான். என்ன பண்றது? எனக்கு இடுப்பு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க மேடம். கல்யாணத்துக்கு நமக்கு என்ன இடுப்பு சம்பந்தம்? ஆபரேஷன் அம்மா பண்ணி கிராம் என்னால சென்றால் செய்ய இடுப்பு முடியல. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மேடம். 6 மாசம் குஞ்சு இடுப்பு எழுந்து ஆபரேஷன் நிமிர முடியாது அவங்களால. குனிய முடியாது, நிமிர முடியாது. குழந்தை பாத்துக்கணும். குழந்தை வீட்டுல என் வீட்டுல தான் இருக்குது. ஸ்கூல் சேர்த்திருக்காங்க கான்வென்ட்ல. நான் அப்பவே இப்போ சொன்னேன், அந்த என்ன குழந்தை விஷயம்னா, அவங்க கொலை பண்ணிருக்கலன்னா கூட, அது தற்கொலையா இருந்தா கூட, அந்த தற்கொலைக்கு தூண்டி விட்டது வந்து அவரோட சந்தேகம் தான். அப்ப நிச்சயமா நம்ம விசாரிக்கணும், மறுபடியும் இதை விசாரிக்கணும். இது பாருங்க, பெத்தவங்க அவங்க வயிறு பத்தி எரியும்ல. அவன் வயிறு எரியுதா செய்யும். உங்களுக்கு பாருங்கம்மா, உங்களுக்கு பெண் குழந்தை இல்ல. பெத்தவங்களுக்கு வயிறு எரியும் மேடம். ரத்த வயிறு எரி மேடம், எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக கொண்டுட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லி இதே மாதிரி பண்ண எப்படி மேடம்? கொலை பண்ணிட்டாங்க. நான் கொலை பண்ணனா? நான் பொண்ணு இல்ல, அது கொலை பண்ணுவனா? சரி, ஒரு அவள நிமிஷம். என்ன குறைய வச்சு? சரி, அது வந்து மறுபடியும் விசாரிக்க சொல்லுவோமா, அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இப்ப பிள்ளைங்களை பத்தி என்ன பிள்ளைங்க முடிவு வந்து பண்ண எங்க தான் போறீங்க? மேடம் வேணும். நான் தான் வச்சுக்குவேன் பிள்ளைங்க. குழந்தை எனக்கு வேணும் மேடம். குழந்தை நான் தான் படிக்க வச்சு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களேப்பா நான் விட மாட்டேன் தம்பி, மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல. கல்யாணம் பண்ணிட்டா சரி, கல்யாணம் மேடம், பண்ணி அந்த பொண்ணை நல்லா பாத்துப்பான்னு எப்படி அந்த உறுதியா பொண்ணு சொல்ல தான் முடியும்? பாத்துக்கிறா. அவ்வளவு நல்லா நான் பாத்துக்கிறா. விட மாட்டேன் மேடம். வெளிக்கு எப்போ இருந்தா என் சுத்தம் குழந்தைகளை வந்து அவகிட்ட விட மாட்டேன். அந்த குழந்தை என் பொண்ணு வாயிரத்துல இருந்து நோத்தி வந்து வாய எல்லாத்தையும் நாங்க சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி தான் அதுக்கு கட்டுப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம். அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு நான் காப்பாத்துறேன் குழந்தைகளை, சரி, இத என் பிள்ளை மாதிரி பாருங்க. நான் வளர்க்கறேன்ற. சரி, ஒரு விஷயம் நான் கேக்குறேன் உங்ககிட்ட. அவங்க மனநிலையை யோசிச்சு பாருங்க. அவங்க புள்ளைய பலி கொடுத்திருக்காங்க. ஏன் அவங்க குழந்தைங்களை கேக்குறாங்க? அவங்களுக்கு அவங்க பொண்ணோட ஞாபகமா இருக்கணும்ல. ஏதாவது நாங்க விட சொல்லி மேடம் இத பாருங்கம்மா, அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆமா, இந்த பொண்ணு சந்தேகத்து பேர்ல தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா. அவ மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கணும். மாட்டிக்கணும்னா எவ்வளவு தூரம் அவ வருத்தப்பட்டிருப்பா. அந்த பெத்தவங்களுக்கு வயிறு பத்திக்கிட்டு தான் எரியும். புள்ளைய பலி கொடுத்திருக்காங்க, இருக்குதுன்னா பொண்ணு பெத்தவங்களுக்கு இருக்குதான் இருக்கும். என்ன நம்பிக்கையில அந்த பசங்களை உங்கள்ட்ட விடுவாங்க? உங்க வீட்டுல தானே இது நடந்தது. அவங்க கண்ணால பாக்கல. இது அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்கன்னு யாரும் கண்ணால பாக்கல. நமக்கு எல்லாமே சந்தேக கண்ணோட தான் நமக்கு தோணும். என்னன்னா, ஆஸ்பத்திரியில வந்து யாரும் இருக்கல, அவங்க வரும்போது யாரோ வெளியே கொண்டு போய் போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. அந்த சூழ்நிலையில என்ன அங்கதான் இருந்தோம். அந்த சூழ்நிலையில என்ன நடந்ததுன்னு நமக்கு இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த பதட்டத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா அவங்க எப்படி நம்பி பசங்களை உங்கள்ட்ட விடுவாங்க? அதுக்கு நாங்க கேரண்டி. நீங்க என்னமா கேரண்டி? என்ன அவளுக்கு குறைய? உங்க மேல சந்தேகமே இருக்கே. அவங்க புள்ளைய நீங்க தான் சாகடிச்சிருக்கீங்கன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. சரிங்க மேடம். பெத்தவங்கள இதே அவங்க பொசிஷன்ல நீங்க இருந்தா, நீங்க புள்ளைய கொடுத்திருந்தீங்கன்னா நீங்களே இதே மாதிரி தான் கதறுவீங்க. சரிங்க மேடம், நாங்க கதறுவோம். எனக்கும் அந்த ஆத்திரங்களா இருக்குது. இன்னைக்கும் நான் அழுதுன்னு தான் இருக்கிறேன். அவளை பத்தி நான் அழுவாதெல்லாம் இல்ல. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்களும் தான் தம்பி, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க சரிங்களா? இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்க. அங்க வளரட்டும். நீங்க எப்ப வேணா போய் பாருங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் நீங்க செய்யுங்க. தினமும் போய் வந்து தான் மேடம் இருக்குது அவங்க வீட்டுல. சொல்லுங்க. காலையில நைட்டுக்கு இங்க அனுப்புவாங்க. இருமா நான் சொல்லி முடிக்கட்டும். பசங்க அங்க வளரட்டும். நீங்க என்னென்ன செய்யணுமோ படிப்பு செலவுக்கு எல்லாம் நீங்க செய்யுங்க. பசங்க அங்க இருக்கட்டும். அதான் அவங்களுக்கு ஆறுதலா எங்களுக்கு பசங்க. நாங்க பொண்ணு இல்லாதலாச்சு. நான் எப்படி மேடம்? ஏமா அவங்கதானே உங்க பையன் உங்க கூட தான் இருக்கான். உங்களுக்கு பெரிய பையன் இருக்கான். பெரிய பையன்ல பேர பசங்க இருக்காங்க. என் பேச்சுங்கள அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்க தான் அனுப்புறோம் மேடம். அதே மாதிரி அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. 10 வீடு தள்ளி தான் இருக்குது. நீங்க போய் பாத்துக்கங்க. அவங்க புள்ளை இல்லமா, புள்ளைய பலி கொடுத்திருக்காங்க. சரிங்க மேடம், நாங்க இல்லன்னு சொல்ல. உங்க புள்ள உங்க கூட தான் இருக்கான். பொண்ணு ஞாபகமா நீங்க வச்சிருந்தா அனுப்புறோம். இன்னைக்கு பூரா பகல் பூரா அவங்களான் இருக்குது. நைட்டுக்கு தான் அங்க இருப்பாங்க. நீங்க போய் பாத்துக்கங்க. அதான் நியாயம். அதான் கரெக்ட். அனுப்ப மாட்டேன்றாங்களே. அனுப்புவாங்க. மேடம், நிச்சயமா அனுப்புவாங்க. அதுக்குதானே இங்க வந்திருக்கு. இத பாருங்க, அவங்க புள்ளைய பலி கொடுத்திருக்காங்க. சரி, நான் கொண்டாந்து விட்டல மேடம். நான் கொண்டாந்து பாருங்க, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இப்ப பேச வேண்டாம். இத பாரு தம்பி, நீ கல்யாணம் பண்ணிருக்க, நீ உன் வாழ்க்கைய பாத்துக்கோ. அந்த விசாரணை நடக்கும். அது நீ ப்ரூவ் பண்ணிக்கோ. நீதிமன்றத்துல போயிட்டு நீங்க இத பாருங்க, இந்த கொலை பட்டத்தோட நீங்க வாழ்க்கை பூரா வாழ முடியுமா? குழந்தைக்கு வாழ முடியுமா தம்பி?
வாழ்க்கை பூரா அந்த கொலைப்பட்டத்தோட வாழ முடியுமா? அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக என் குழந்தை பகடுகாய் ஆகுறாங்க மேடம். குழந்தை இல்லாத இருக்க மாட்டேன் மேடம். அவ போனி தம்பி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்பவே நீ இப்படி சொல்றியே, அவங்களுக்கும் அதே மாதிரி யாருன்னா அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுவாங்க மேடம். தம்பி வேலு, நான் சொல்றது கேளுப்பா. நீ சின்ன பையன், உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு, உனக்கு மனைவி இருக்கா? இப்போ அவங்கள யோசிச்சு பாரு. புள்ளைய பலி கொடுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இன்னொரு விஷயம், உன் கூட விடுறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நீ ப்ரூவ் பண்ணு, நீதிமன்றத்துல போய் ப்ரூவ் பண்ணு. இல்ல நான் கொலை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. ராத்திரிலாம் மேடம், ராத்திரிலாம் அந்த பெரிய பொண்ணு தூங்கல மேடம். எங்க அப்பா அடிப்பாங்க, எங்க ஆயா அடிப்பாங்க, எங்க ஆயாமா அடிப்பாங்க. என்ன ஏன் இட்டாந்து நான் பேசல. இத பாரு அம்மா, இன்னொரு விஷயம் நான் சொல்றேம்மா. நீதிமன்றத்துக்கு போகும் இந்த கேஸ், அங்க முடிவு பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொலை பண்ணலான்னு அவர்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லி பசங்களுக்கு முன்னாடி பாருங்க. அம்மா பேசாதீங்க, அரிசி போட்டாங்க. அம்மா பேசாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த பசங்களோட மனசுல விஷத்தை விதைக்காதீங்க. நான் விதைக்கல. அந்த பசங்க நல்லா இருக்கணும்ல, நல்லபடியா வளரணும்ல. ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரக்கூடாது. அது சட்டப்படி என்ன நடக்கணுமோ, என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்போம். பேசாம இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. போறதவங்க போய் சேர்ந்தாச்சு, சரிங்களா? இப்ப நீங்க நான் சொல்றது கேளுங்கம்மா. அவங்க புள்ளை வலி கொடுத்துருக்காங்க, இந்த பசங்க இருக்கட்டும் அவங்களோட. எப்ப வேணுமோ நீ போய் பாத்துக்கோ. தம்பி நான் சொல்றது கேளு, உன் நல்லதுக்கு சொல்றேன். நான் கேளு, எப்ப வேணா போய் பாத்துக்கோ. அங்க போனாக்க உங்க வீட்டுக்கு போ. உங்க அப்பா இருங்கம்மா, பசங்களை கூட்டிட்டு போங்க. இங்க வா. உங்க பேர் என்ன? மம்மால அடிச்ச மாதிரி அடிச்சு போட்டுருவாங்க. சந்தியா, ஸ்கூலுக்கு போறீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ப்ரீகேஜியா? இவங்க யாரு? யாருமா அது? ஆயா கூட போறியா? ஆயா கூட போறியா, அப்பா கூட போறியா? கண்ணா, அப்பா கூட போறியா? ஏமா ஏன் கண்ணு? ஆயா கூட போறியா? அப்பா வந்து பாப்பாரு ஒண்ணு. அப்பா வந்து வீட்டுல பாப்பாரு, சரியா? அது யாரு? வள்ளி அம்மா. இது யாரு? சாமத்து தங்கச்சி பாப்பா பேர் என்னது? ஐயோ என்ன ஸ்வீட் தெரியுமா இவ? சரி நீ போக்க. உங்க 2 பேர் வாயில இருந்தும் தப்பான வார்த்தைகள் வரக்கூடாது. அம்மா, ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரக்கூடாது. நாளைக்கு அந்த பசங்க நல்லா இருக்கணும். அம்மா உங்களையும் தான் சொல்றேன், வாயில இருந்து தப்பான வார்த்தைகள் வரக்கூடாது. அவங்கதான் பேசுறாங்க. என்ன அப்பல இருந்து இப்ப வரலாம் அதான் சொல்றேன். பேசக்கூடாது. நான் ஏன் பேச போறேன்? இவன் சொல்றான் மேடம், இந்த குழந்தை கேளுங்க, இந்த குழந்தை கேளுங்க. குழந்தைங்களை வச்சுட்டு பேசாதீங்கம்மா. அம்மாவை சாவடிச்ச மாதிரி உங்களையும் சாவடிச்சிடுவான். போனேன் நான் கேக்குறான், இவன் கேக்குறான். அந்த குழந்தைகளை எப்ப பார்த்தாலும் சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அதை மறுபடியும் விசாரிக்கணும். அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ, அந்த சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கலாம், ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த பசங்களோட அம்மா வீட்டுல இருப்பாங்க. அவங்க எப்பப்ப போய் பார்க்கணுமோ பார்த்துக்கட்டும். ஒரே தெருவில் தான் இருக்காங்க, 10 வீடு தள்ளி தான் இருக்காங்க. எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். பசங்களுக்கு எல்லாம் நீங்க செய்யலாம். அவங்க படிப்பு, ஸ்கூல் செலவு எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நீங்க தான் அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க அந்த பசங்களுக்கான அத்தனை செலவும் நீங்க பாத்துங்க. 2 விஷயம் முடிவாயிடுச்சு. இப்ப நீங்க பசங்களை கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு எப்ப பாக்கணுமோ அவங்க பாக்கணும். தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுடாதீங்க. 2 பேரும் விட்டுடாதீங்க. நேர்களே, நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்